ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை தருவது கேது, அதை ஜெயிக்கும் ரகசியம். இந்த தலைப்பில் தான் நான் இந்த பதிவில் பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் தோல்வி, மன விரக்தி, கஷ்டம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலேயும் தோல்வி அடைவாங்க. அதே போல் பணம் அதிகமாக சேராமல் ரொம்ப ஏழையாக இருக்க மாதிரி இருக்கும், கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும், அதுக்கு கேது எப்படி காரணமாக இருக்கார் அப்படிங்கிறது இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதே போல் அந்த விஷயத்துலேருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பதிவிலே நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் நம்ம பார்த்தோம்னா கிரகங்கள் இப்போ அதிகமான கிரகங்கள் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது. கேதுவோட நட்சத்திரம் எங்கே இருக்கும் அப்படின்னா மேசத்தில் அஸ்வினி, சிம்மத்தில் மகம், தனுசில் மூலம். இதில் 3 நட்சத்திரமும் கேதுவோட நட்சத்திரம். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துலேயே கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவுக்கு சோதனையான வாழ்க்கையை அனுபவிச்சிருவார், ரொம்ப கஷ்டப்படுவார். இது நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் பாருங்கள். இந்த 3 நட்சத்திரத்துலேயும் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை மிக ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எதில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் எதில் போனாலும் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருப்பார். வாழ்க்கையில் பண விஷயங்களில், குடும்ப விஷயங்களில், தொழில் விஷயங்களில், எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு சோதனை மேல் சோதனையாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இந்த மாதிரி அமைப்பில் ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா அஸ்வினிலே நிறைய கிரகம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவருக்கும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த நிலைமை தான் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு மக நட்சத்திரத்தில் கிரகங்கள் இதே மாதிரி தான் இருக்கும். நிறைய கிரகங்கள் மக நட்சத்திரத்தில் சாரத்தில் இருக்கும். இதே போல் ஒரு சிலருக்கு மக மூல நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாதகருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சோதனைகள் அதிகமாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பணக்காரர் ஏழை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிருக்கிறோம் அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க பணக்காரங்க, அதே போல் பணம் இல்லாதவங்க ஏழை அப்படின்னு நினைக்கிறோம். ஏழை பணக்காரங்கிறது அப்படி கிடையாது. எது ஒன்று விருப்பப்பட்டது கிடைக்கலையோ அப்போ அவர் அதில் ஏழையாக தான் இருப்பார். பணம் மட்டும் இருந்தால் பத்தாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்காது. பணம் இருக்கும், பெரிய கோடீஸ்வரனா பணக்காரனாக இருப்பார், அவங்களுக்கு குழந்தை இருக்காது. இதே போல் ஒருத்தருக்கு நிறைய பணம் இருக்கும், பெரிய பணக்காரராக தான் இருப்பார், அவருக்கு கல்வி இருக்காது, படிச்சிருக்க மாட்டார். அப்போ அவர் கூட பிள்ளை இல்லாததுனால, கல்வி இல்லாததில், அதே போல் அவருடைய வாழ்க்கை நிலையில் பார்த்திங்கன்னா பல விஷயங்களில் அவர் ஏழை அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணம் இருக்கும், மற்ற எல்லாத்தையும் அவர் இழந்துக்கிட்டு தான் இருப்பார். திருமண விஷயங்கள்லேருந்து எல்லாத்துலேயும் இழந்துக்கிட்டே இருப்பார். இப்படி நம்ம ஒருத்தர் பணக்காரர் இல்லைன்னா பணம் இருக்கிறவங்க பணம் இல்லாதவங்கன்னு நினச்சிடணும். இந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் பாதிக்கப்படுறதும் அவர் ஏழையாக இருக்கிற மாதிரி தான். அதை தான் கேது உருவாக்குவார். ஒருத்தருக்கு சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கும், ஆனால் அவர் வாழ்க்கையில் எதுவுமே அவருக்கு கிடைச்சிருக்காது. திருமணம் ஆகிருக்காது, திருமணம் ஆகலைன்னா குழந்தை பிறந்திருக்காது. அதே போல் அவர் கல்வி நினச்சா அவருடைய பண வசதி வாய்ப்புக்கு எவ்வளோ படிச்சிருக்கலாம், ஆனால் அவரால் படிக்க முடிஞ்சிருக்காது, படிப்புக்கான அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காது. அதே போல் புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்காது. பணம் இருக்கும்,
ஆனால் ஒரு சிலருக்கு பணம் இருக்காது, திருமணம் நடந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும், நல்ல வேலை கிடைச்சிருக்கும், புகழ் அந்தஸ்தெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் வந்து பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுருப்பார். அதுவும் வந்து கேதுவோட ஒரு அமைப்பு தான். இதனால் ஜாதகத்தில் கேதுவோட அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு சோதனையாக கொடுத்துட்ருக்கோம். பல விஷயங்களில் மன கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். அவர் வந்து இப்போ நிறைய குழந்தையே இல்லாதவங்களுக்கு பணம் இருந்து அவங்களுக்கு குழந்தை கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம், சோதனை, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்ருக்கோம், மனவேதனையை கொடுத்துட்ருக்கோம். ஒருத்தருக்கு குழந்தையெல்லாம் இருக்கும் நிறைய, ஆனால் அதை படிக்க வைக்க பணம் இல்லையே அப்படிங்கிற கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருப்பார். படிக்க வைக்க முடியாது, அதுக்கான மற்ற ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்க முடியாது. சிலர் திருமணத்தை பிள்ளைங்களுக்கு திருமணத்தை நடத்த முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சோதனைகளை உருவாக்குறது தான் கேதுவோட நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கிறது. இப்போ இந்த கேது கிரகங்கள்லாம் இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜாதகருக்கு இந்த பதிவில் இப்போ கேட்ட பிறகு தெரியும். சரி, அஸ்வினி நட்சத்திரத்தில், மகா நட்சத்திரத்தில், மூல நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குது ஒருத்தருக்கு. இல்லை அஸ்வினியில் இல்லை, மகத்தில் நிறைய கிரகம் இருக்குது. அஸ்வினியிலே இல்லை, மகத்துலையும் இல்லை, மூல நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருக்குது. கிரகங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. இல்லை ரெண்டில் இருக்கலாம், ஒருத்தருக்கு அஸ்வினிலையும் மூலத்துலேயும் இருக்கலாம், இதில் மகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மகத்துலேயும் மூலத்துலேயும் இருக்கலாம், அஸ்வினியில் இல்லாமல் இருக்கலாம், எப்படியோ. ஆனால் அதிகமாக அவரை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கேது பகவானாக இருப்பார். கேது பகவான் இந்த மாதிரி சோதனைகள் மேலே சோதனையை கொடுக்கக்கூடியவர். இப்போ அஸ்வினியில் கிரகம் இருக்குது, மகத்தில் கிரகம் இருக்குது, மூலத்தில் கிரகம் இருக்குது. இந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதோட, எதனால இந்த பிரச்சனை வந்ததோ அந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் அவர் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வருவார். இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கப்ப அவர் இந்த கிரகங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகங்களுக்கு தகுந்த வழிபாடு அவர் கரெக்டாக பண்ணிட்டா மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சிருவார். இதே கிரகங்கள் மகம் அஸ்வினி மகம் மூலத்தில் இருக்கிற கிரகங்களை வச்சு அவர் அந்த கிரகத்தினாலே ஒரு உயர்வு அடைஞ்சு மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகளோட எல்லாம் கிடைச்சி அவர் வாழ்க்கையும் நிறைவு அடைஞ்சு சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருக்கு அமையும். அது எப்படி அப்படின்னா, இப்போ அஸ்வினியில் ஒரு கிரகங்கள் இருக்குது அப்படின்னாவே அவர் முன் ஜென்மத்தில் அந்த ஜாதகர் செஞ்ச பாவங்கள் அதற்கான கர்ம வினையை தான் அவர் அதை அனுபவிச்சிட்ருப்பார். அப்போ அந்த அஸ்வினிக்கு என்ன ஒரு வழிபாடு செய்யணுமோ அந்த வழிபாடுகளை செய்யும்போது நிச்சயமாக அவர் அஸ்வினியினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளை அவர் சரி செஞ்சு வந்துடுவார். இதுக்கடுத்து மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பித்திருக்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். இது பித்ரு தோஷம் அதிகமாக காட்டக்கூடியது. பித்ரு தோஷம் இருந்ததுன்னா அவர் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முடக்கத்தை வந்து அவருக்கு உருவாக்கிடும். அவர் எந்த விஷயத்துலையும் ஜெயிச்சு வர முடியாது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வர மாதிரி இருக்கும், கடைசியில் எல்லாத்துலேயும் தோத்துருவார். அதனால இந்த மக நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னாலே அவர் முன்னோர் வழிபாடை கரெக்டாக செய்யணும். அதற்காக உள்ள ஜோதிடர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு அதை எப்படி முறைப்படி அந்த வழிபாடெலாம் செய்யணும், அந்த திதி தர்ப்பணம் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் வந்து சரியாக பண்ணாதான் அவர் அதிலிருந்து விடுபட முடியும். அது வந்து அதுவே அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்வையும் கொடுத்துரும். அதெல்லாம் சரியாக பண்ணி வந்துட்டாருன்னா அது அவர் வாழ்க்கையை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுவார்.
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள். மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். அதில் கிரகங்கள் இருந்தால் கோயில் சம்பந்தமான தெய்வங்கள் சம்பந்தமான விஷயங்களில் அவருக்கு தவறுகள் நடந்திருக்கும். அந்த கர்ம வினை தான் இவரை எந்த விஷயத்துலையும் முன்னேற விடாது. அவர் எத்தனை கோயில் எங்கே போய் நின்னாலும் அவருக்கு தெய்வம் வழிவிடாது. தெய்வம் வழிவிடலைன்னா எந்த திறமையும் அவருக்கு பயன் தராது. அவருடைய எந்த முயற்சியும் ஜெயிக்காது. அப்படி இருக்கும்போது தான் அவருக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகள், அது கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவர் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலேயும் தோற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ இதே இந்த தெய்வ குற்றங்களுக்கு உள்ள அந்த பரிகாரங்கள் வழிபாடுகளை அவர் செஞ்சு வந்துட்டாருன்னா அங்கேயே அந்த விஷயங்கள் அவருக்கு வெற்றியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது போல் நான் இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியிருக்கேன். கேதுவோட நட்சத்திர கணக்கு. இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே இந்த விஷயங்கள் தெரியும். இதில் அஸ்வினி, மகம், மூலம் இது ஒரு ஜாதகத்தில் மிக ஒரு வலிமையான ஒரு நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் அவர் வாழ்க்கையில் போட்டிருக்க ஒரு பெரிய பூட்டுன்னு நினச்சிக்கலாம். அவர் அந்த பூட்டை திறக்கணும்னா முறைப்படியான அந்த வழிபாடுகள் செஞ்சு அவருக்கான அந்த வழிகளை அவர் கண்டுபிடிச்சு அந்த ஜாதகர் செஞ்சிட்டா அதுவே அவருக்கு மிகப்பெரிய உயர்வையும் உச்சத்தையும் புகழையும் செல்வத்தையும், அவருக்கு எதெல்லாம் தடை இருந்ததோ அந்த தடைகள்லாம் விலகி அந்த விஷயங்களில் அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக, அதே போல் அவருடைய வாழ்க்கையில் மிக நல்ல ஒரு உயர்ந்த பலனை அடைஞ்சு அவருக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள்லாம் விலகி நல்ல ஒரு அமைப்பை அவர் வாழ்க்கையில் கொடுத்துரும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.